பொன்னி. அப்கமிங் எபிசோட்ல பொன்னி காலையிலேயே இன்னைக்கு லீவுங்கிறதுனால, அந்த சினிமா ஆர்டிஸ்ட்ட அந்த ஏரியாவுல போய் தேடி பார்க்கலான்னு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. ஆனா, எங்க தேடியுமே அவங்கள கிடைக்கவே இல்ல. ஏமாற்றத்தோட பொன்னி வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதும் அங்க பார்த்தா சுந்தரத்துக்கு அந்த ஸ்வேதா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸ்வேதாவுடைய ஃபோனை பார்த்து சுந்தரம் பதறி போய் அட்டெண்ட் பண்ணுறாரு. அட்டெண்ட் பண்ணோடனே ஸ்வேதாவுடைய அண்ணன் தான் பேசுகிறாங்க. இது மாதிரி நாங்கள் கேட்ட பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நாளைக்கு காலையில் கொண்டு வந்து நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே சுந்தரம் பேசுகிறாரு. பொன்னி சரின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. மொட்டை மாடிக்கு போனதும் வளைகாப்புக்காக சக்தி பொன்னிக்கு ஒரு புடவை எடுத்து வந்திருக்காரு. அந்த புடவை கொடுக்கறதுக்காக மொட்டை மாடியில் போய் பொன்னிகிட்ட கொடுக்குறாரு. இதை வெண்ணிலாவும் பிரீத்தியும் சக்தி ஏதோ கையில் பை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாரு, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. இங்கே சக்தி கொடுக்குறத பொன்னி கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டான்னு நினைக்கும்போது இங்கே சக்தி கொடுத்தத பொன்னி வாங்கிக்கிறாங்க. அதை பார்க்குற வெண்ணிலாவுக்கு உள்ளுக்குள்ளே செம்ம ஆத்திரமா வருது. போகிற போக பார்த்தா இந்த பொன்னியும் சக்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலயே. இவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி பிரிக்கணுமேன்னு நினைக்கிறாங்க. பிரீத்தியும் அதே தான் நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு இப்போது பிரீத்தி பொன்னி 2 பேரையும் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கீழே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே சுந்தரம் ரொம்ப பரபரப்பாக அந்த ஸ்வேதாவுக்கு பணம் தரலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்காரு. பொன்னி இங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம பொன்னி சுந்தரம் போகிறத பார்க்குறாங்க. சுந்தரம் என்ன இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பொன்னி ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க எப்போதும் போல பார்லர் போகிறாங்க. பார்லர் போகிற வழியில் சுந்தரம் காரை நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறத பொன்னி பார்க்குறாங்க. இவர் எதுக்காக இப்போது இங்கே வந்து வண்டி நிப்பாட்டிட்டு இது உள்ளே போகிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே சுந்தரம் நினைக்கிறாங்க. சுந்தரம் உள்ளே போனதும் பொன்னி ஆட்டோலேயே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே போயிட்டு வந்த சுந்தரம் ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கார். வண்டி எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு. பொன்னி ஒன்றுமே புரியாமல் ஒருவேளை இது அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட் வீடாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நாம் எதுக்கும் உள்ளே போய் பார்த்து வரலான்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி உள்ளே போகிறாங்க. பொன்னி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பார்லர் பேம்ப்ளெட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பார்லர் பேம்ப்ளெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இதுமாதிரி நான் பார்லர்லேருந்து வரேன், உங்களுக்கு எதனா பார்லரில் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா ஆஃபரில் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பேம்ப்ளெட்ஸை கொடுக்குற மாதிரி உள்ளே போகிறாங்க. பார்த்தா இங்கே ஸ்வேதாவும் அவங்க அண்ணனும் தான் இருக்காங்க. இது வரைக்கும் நாம் இவங்களை பார்த்ததே இல்லையே, யாராக இருக்கும் இவங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி யோசிக்கிறாங்க. அவன் சுந்தரம் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கவர் எடுத்துகிட்டு போனதாக பார்த்தாங்க. அந்த கவர் திறந்துருக்கு, அதில் பணம் இருக்கிறதையும் பொன்னி கவனிக்கிறாங்க. அப்போது சுந்தரம் ஏதோ பணம் கொடுக்க தான் வந்திருக்காரு. ஆனால் இவங்க சினிமா டூப் ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்போ இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு பொன்னி அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்லருக்கு போன பொன்னிக்கு ஒரே யோசனையாக இருக்குது. சுந்தரம் எதுக்காக அங்கே அவ்வளோ பணம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாரு? ஒருவேளை சுந்தரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? ஏன்னா சுந்தரத்துக்கு ஏகப்பட்ட பொண்ணுக்கூட லிங்க் இருக்குது. ஆனால் ஒரு ஜென்ஸ் இருக்கும்போதே அவர் வந்துட்டு போகிறாருன்னா என்னவா இருக்குன்னு புரியலையேன்னு பொன்னி இங்கே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் எப்போதும் போல் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே சுந்தரம் வாசல்லையே ரொம்ப டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காரு. பொன்னி பார்க்குறாங்க. இவர் என்ன இன்னமும் அதேமாதிரி டென்ஷனாக தான் இருக்கார். இவர் ஏதோ பெருசாக தப்பு பண்ணுறாரு, அது என்னன்னு தான் புரியலையே. ஒருவேளை சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டுக்கும் காலையில் வந்துட்டு போனாங்களே அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு பொன்னி யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே உஷாவும் ரொம்ப வேகமாக வராங்க. வரதை பொன்னி கவனிக்கிறாங்க. பொன்னியை பார்த்துட்டு என்னடி ஏன் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ இப்போ தான் வேலையை விட்டு வந்தேன், அப்புறம் நான் போக வேண்டியதானே, அதுக்கே இங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா பொன்னியை கடுப்படிச்சிட்டு வெளில வராங்க. பொன்னி சரின்னு அமைதியாக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிலேருந்து கீழே பார்க்குறாங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சுந்தரம் டென்ஷனாக இருக்கார். உஷா வந்தோடனே என்னாச்சுண்ணே, என்ன டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஸ்வேதாவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துமே திரும்பவும் அவன் ஃபோன் அடித்து பணம் கேட்டு நம்ம சுந்தரத்தை பிளாக்மெயில் பண்ணுறான். அதனால் சுந்தரத்திட்ட இப்போது அவ்வளோ பணமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உஷா கிட்ட எதனா விட்டு போகலான்னு சொல்லி தான் இங்கே சுந்தரம் உஷாவை கூப்பிட்ருக்காரு. உஷா கேட்குறாங்க என்னாச்சுண்ணே அப்படிங்கும்போது, இல்லை உஷா எனக்கு இப்போது 5,00,000 அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதும் உஷா ஒன்று என்னண்ணே 5,00,000 ஏண்ணே அவ்வளோ காசு இருக்குண்ணே இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உஷா அது வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நீ ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. உஷா நோண்டி நோண்டி என்னாச்சுண்ணே, என்ன பிரச்சனை, எதனால் 5,00,000 கேட்குறீங்க, எதுவும் எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, உஷாவை லைட்டாக பயமுறுத்தி விட்டா தான் உஷா எப்படியாவது பணம் ரெடி பண்ணி தருவான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு நம்ம சுந்தரம். இல்லை உஷா இது மாதிரி கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு
நாம் அந்த பிரீத்தி கல்யாணத்தில் நிப்பாட்டி பொண்ணியை மாட்டி விட்டோமே அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டு, அவங்க இப்போது அர்ஜென்ட்டாக 5,00,000 பணம் தேவைப்படுதாம். அதை கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைனா இந்த விஷயத்த வந்து நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன்னு சொல்லி லைட்டாக பயமுறுத்துறாங்க உஷா. அதுதான் நமக்கு இப்போது பணத்தை விட அந்த மேட்ரு வெளியே ஆனிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும். அதுதான் சரி என்கிட்ட பணம் இருக்கான்னு பார்த்தேன். ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டாங்க, அதுமாதிரி கொடுத்துட்டேன். இப்போது என்கிட்ட சரியா பணம் இல்லை உஷா, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கவும், என்னண்ணா சொல்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஃபோன் அடிச்சு இதுமாதிரி பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உஷா. ஆமாம் உஷா, ஃபோன் பண்ணி தான் கேட்டாங்க. இல்லைனா வீட்டுக்கு வருவான்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கோ ஏன் பொன்னி கண்லேயோ சக்தி கண்லேயோ மாட்டினாங்க அப்படின்னா நாம் போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போயிடும் உஷா. அப்புறம் நீயும் மாட்டிப்பேன், நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்லவும் உஷா ஒன்று, ஐயோ அண்ணன் ஏன்னா அப்போல்லாம் பேசுகிறீங்க, விடுங்கண்ணே, இப்போனா பணம் தானே வேணும், என்கிட்ட பணமாக இல்லை, நான் ஒரு 2-3 பவுன் நகை தரேன், அதை நீங்கள் விற்றுட்டு அந்த காசு எடுத்து கொடுத்துருங்க, இப்போதைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரமும் அப்பா உஷா பயந்துட்டா பணம் கொடுத்துருவான்னு சொல்லி நம்பிக்கையில் சரி உஷா அப்படின்னாங்க. சரின்னு இங்கே பொன்னி எல்லாத்தையுமே மால்லேருந்து காதில் வாங்குறாங்க. அப்போது காலையில் யார்கிட்ட பணம் கொடுத்தாரு, அவங்க யாராக இருக்கும், ஒருவேளை அதுதான் அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட் வீடா அப்படின்னு பொண்ணு யோசிக்கிறாங்க. சரி பார்த்துப்போம், காலையில் அப்போது கண்டிப்பாக சுந்தரத்தை ஃபாலோ பண்ணால் அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிரும்னு இங்கே பொண்ணி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இங்கே உஷாவும் யாருக்கும் தெரியாமல் நகை கொண்டாந்து சுந்தரத்தை கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. காலையில் முதல் வழியாக சுந்தரம் இங்கே ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காரு. இங்கே பொன்னியும் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு காலையிலேயே ஆட்டோக்கெலாம் சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. இங்கே ஆட்டோ வந்துடுது. ஆட்டோவில் ஏறி தெரு முனையில் போய் நின்றுருக்காங்க பொன்னி. இங்கே சுந்தரம் எப்போதும் போல் அந்த நகையை எடுத்துக்கிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு ஒரு சேட்டு கடைக்கு போகிறாரு. பொன்னியும் அவளை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. நேராக சுந்தரம் போய் அந்த நகையை சேட்டு கடையில் விற்றுட்டு பணத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேராக அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டை பார்க்க போவாங்கன்னு பார்த்தா நம்ம சுந்தரம் நேராக அதே வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு பணத்தை கொடுக்குறாரு. இங்கே பொன்னிக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன, அவர் ஏதோ சினிமா டூப் ஆர்டிஸ்ட் தான் பணம் கேட்டாங்கன்னு சொன்னார், ஆனால் இங்கே ஒன்று பணத்தை திரும்பவும் இதே வீட்டுக்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி என்ன பண்ணுறதுனே திருதுன்னு முடிச்சு நின்றுட்டுருக்காங்க. திரும்ப கொண்டு போய் சுந்தரம் அந்த பணத்தை அதே ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. இந்த பாரு, சும்மா சும்மா பணம் கேட்டு நான் பிளாக்மெயில் பண்ணாத, அப்புறம் நானே கடுப்பானா வேறு எதனா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து சுந்தரம் கிளம்புறாரு. கிளம்பி நேராக ஸ்டூடியோவுக்கு போகிறாரு. இங்கே பொன்னி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. ஸ்டூடியோவில் போய் உட்காந்துட்டு சுந்தரம் யோசிக்கிறாரு. என்னடா இது, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டோமே, இப்போது தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, நாம் என்ன பண்ணுறது தெரியாமல் திருன்னு முடிச்சிட்ருக்காங்க சுந்தரம். அப்போ தான் இங்கே பொன்னிக்கு ஒன்று மட்டும் புரியுது. அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டுக்கும் சுந்தரத்துக்கும் உஷாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கங்கிறது தெரியலை. இப்போ சுந்தரம் புதுசாக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டே இருக்காரு. நேற்றையும் பணம் கொடுத்தாரு, இன்றைக்கும் பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுந்தரம் ஏதோ பெருசு தப்பு பண்ணுறாரு போல் அப்படின்னு பொண்ணு யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து போகிற வழியில் சந்திரசேகரை பார்த்துறாங்க. சந்திரசேகரை பார்த்தோன்னே சந்திரசேகர் கேட்குறாரு, என்னம்மா பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்துட்டுருக்க, இங்கேங்கம்மா போயிட்டு வந்தா அப்படிங்கவும் பொன்னி ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சந்திரசேகர் விடாமல் கேட்கவும் வேறு வழி இல்லாமல் பொன்னி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது மாதிரி நேற்று நைட்டு உஷாவும் சுந்தரமும் பேசிக்கிட்டது, அதுக்கப்புறமா நகை கொடுத்தது, இவர் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு பொண்ணு வீட்டில் கொடுத்ததுன்னு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க பொன்னி. அப்போ தான் சந்திரசேகர் புரியுது. அப்போது இதெல்லாத்துக்கும் காரணம் உஷாவும் சுந்தரம் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, சுந்தரம் அண்ணனும் உஷா அக்காவும் தான் எல்லாமே பண்ணுறது. ஆனால் நம்மள்ட்ட ஆதாரம் மட்டும் தான் இல்லை. ஆனால் அந்த வீடு எனக்கு தெரியும், அங்கே தான் சுந்தரம் 2 வாட்டி பணம் கொடுத்தாரு அப்படிங்கவும் இங்கே சந்திரசேகர் செம்ம அதிர்ச்சி வராரு. சரி பொன்னி, எல்லாம் இந்த வளைகாப்பு ஃபஸ்ட்டு முடியட்டும், வளைகாப்பு முடிஞ்சு அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும், இன்னும் 1 மாதம் விட்டுடு. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எது சொன்னாலுமே உங்கள் அத்தை நம்ப மாட்டா. அப்புறம் என் மாப்பிள்ளை கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவார். இதில் என் பொண்ணோட வாழ்க்கையும் இருக்குது, என் பையனோட வாழ்க்கையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு பொன்னி, இதை ஃப்ரீயாக விடு. நாம் இன்னும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி என்ன ஏது அப்படிங்கிற முழு உண்மையை தெரிஞ்சுப்போமா, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பற்றி வீட்டில் பேசலான்னு சொல்லி சந்திரசேகர் பொன்னிகிட்ட சொல்லவும் பொன்னியும் சரி மாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.